முதல் தொலைக்காட்சி விவாதம் 1960 செப்டம்பர் 26 அன்று அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான ரிச்சர்ட் எம் நிக்சன் மற்றும் ஜான் எஃப் கென்னடி ஆகியோருக்கு இடையேயான முதல் விவாதம் தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. 1960ஆம் ஆண்டில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக அப்போது துணை அதிபராக இருந்த ரிச்சர்ட் எம் நிக்சன் போட்டியிட்டார். இவருக்கு அதிக அனுபவம் இருந்தது. அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் குருஷேவ் உடன் நடத்திய சமையலறை விவாதம் உள்ளிட்ட பல விவாதங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் விவாதங்களில் மிகவும் திறமை வாய்ந்தவர் என கருதப்பட்டார். ஜனநாயக கட்சி வேட்பாளராக 43 வயதான ஜான் எஃப் கென்னடி போட்டியிட்டார். நிக்சனுடன் ஒப்பிடுகையில் கென்னடிக்கு அனுபவம் குறைவு என்று கருதப்பட்டது. இரு வேட்பாளர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. பொதுமக்களை கவரும் வகையிலான தேர்தல் பிரச்சாரம் மிகவும் முக்கியமாக இருந்தது. இந்த சூழலில் இரண்டு வேட்பாளர்களுக்கும் இடையிலான முதல் விவாதம் செப்டம்பர் 26ஆம் நாள் நடைபெற்றது. இந்த விவாதம் அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஜான் எஃப் கென்னடி கேமராவுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நன்கு தேர்ந்தவராகவும் அதற்கேற்ற வகையில் தன்னை தயார் செய்தும் வந்திருந்தார். அவர் அணிந்திருந்த கருப்பு நிற சூட் அவரை கேமராவில் பளிச்சென எடுத்து காட்டியது. கென்னடி சிரித்த முகத்துடன் வசீகரமாகவும் நம்பிக்கையுடனும் காணப்பட்டார். அதே சமயத்தில் போட்டி வேட்பாளரான நிக்சன் நிகழ்ச்சிக்காக மேக்கப் பயன்படுத்த மறுத்தார். முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் அவர் சோர்வாகவும் உடல் நலிந்தவராகவும் காணப்பட்டார். மேலும் வெளிர்ந்த சாம்பல் நிற சூட் அணிந்து வந்ததால் அவர் மேலும் வெளிர்ந்த நிறத்தில் காணப்பட்டார். மேக்கப் இல்லாத முகத்தில் வியர்வை வழிந்தது. விவாதத்தில் அவர் பதட்டமாக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையேயான இந்த விவாதத்தை சுமார் 70 மில்லியன் அமெரிக்கர்கள் தொலைக்காட்சியில் பார்த்தனர். கென்னடியின் இளமை தோற்றம், நிதானமான பேச்சு மற்றும் நம்பிக்கை ஆகியவை பார்வையாளர்களை கவர்ந்தன. நிக்சனின் வெளிர்ந்த வியர்த்த தோற்றம் அவரை சோர்வாகவும் நம்பிக்கையற்றவராகவும் காட்டியது. முதல் விவாதத்தின் முடிவில் வானொலியில் கேட்ட மக்கள் நிக்சனின் வாதங்கள் வலிமையாக இருந்ததாக எண்ணினார்கள். ஆனால் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு கென்னடி மிக சிறப்பாக தோன்றினார். இந்த விவாதத்திற்கு பிறகு கென்னடியின் பிரச்சாரத்திற்கு ஒரு பெரிய உத்வேகம் கிடைத்தது. மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த இளம் மற்றும் அனுபவம் இல்லாதவர் என்ற பிம்பம் மாறி நம்பிக்கையான தலைவர் என்ற தோற்றம் ஏற்பட்டது. துணை அதிபர் நிக்சனின் பிரச்சாரம் வீழ்ச்சி கண்டது. அடுத்தடுத்த விவாதங்களில் நிக்சன் சிறப்பாக செயல்பட்டாலும் முதல் விவாதத்தில் ஏற்பட்ட தாக்கம் கடைசி வரை நீடித்தது. இறுதியில் கென்னடி மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு தொலைக்காட்சி விவாதங்கள் முக்கிய காரணமாக அமைந்தன என்று நம்பப்பட்டது. இந்த விவாதம் அதிபர் தேர்தல்களில் தொலைக்காட்சி மூலம் மக்களை சென்றடைவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. இது அமெரிக்க அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமைந்தது. 1960 சிகாகோ விவாதம் அரசியல் பிரச்சாரத்தில் தொலைக்காட்சி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை வெளிப்படுத்திய முதல் நிகழ்வாகவும் ஜான் எஃப் கென்னடியின் வெற்றிக்கான முக்கிய காரணமாகவும் வரலாற்றில் பதிவானது.